வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெய்ஞானம் மற்றும் விஞ்ஞானம் இரண்டிற்குமான அடிப்படை வேறுபாடு. பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்? விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல், மெய்ஞானம் அப்படின்னா அது நம்பிக்கை சார்ந்தது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா ரெண்டுமே அறிவியல் தான். ஒரே ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, உடலுக்கு தகுந்த மாதிரி இயற்கையை வளர்ச்சிக்கிறது விஞ்ஞானம், இயற்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பை வளர்ச்சிக்கிறது மெய்ஞானம். சொற்களோட அர்த்தத்தை பார்த்தா உங்களுக்கு எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன். மெய் அப்படின்னா உடல் அப்படின்னு அர்த்தம், ஞானம் அப்படின்னா அறிவு அப்படின்னு அர்த்தம். மெய் அப்படிங்கிற உடல்ல வரக்கூடிய அறிவைத்தான் மெய்ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் வினை அப்படின்னா செயல்னு அர்த்தம். செயலின் மூலம் விளைவை உருவாக்குற அறிவு, அதைத்தான் விஞ்ஞானம்னு சொல்கிறோம். உதாரணமாக, நாற்காலி இல்லாமல் இடுப்பை மடக்கி இது போல் நம்மளால் உட்கார முடிஞ்சா நம்ம மெய்ஞானி. இப்படியெல்லாம் உடல் வளைத்து நம்மளால் உட்கார முடியாது, அதுக்கு பதிலாக நாற்காலி செஞ்சு உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது விஞ்ஞானம். விஞ்ஞானம் மெய்ஞானம் வேறுபாடு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம மந்திரம் தந்திரம் எந்திரம் விஷயத்துக்கு வருவோம். மந்திரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மனம் மட்டுமே சார்ந்த விஷயம். அதுக்கு உடல் கூட 2ஆம் பட்சம்தான். ஆனால் உடல் இல்லாமல் மனம் கட்டமையாது. அதனால் வேற வழி இல்லாமல் மனசு உடம்பை ஏற்றுக்கிட்டு இருக்கு. உண்மையில் மனசை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உடம்பே தேவையில்லை. வேண்டா வெறுப்பா வேற வழி இல்லாமல் உடலை ஏற்றுக்கிட்டு இருக்கு. இது பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் விரிவாக பார்க்கலாம். அடுத்தது தந்திரம். மந்திரத்தில் மனம்தான் ராஜா அப்படின்னா, தந்திரத்தில் உடல் தான் ராஜா. என்னதான் உடல் ராஜாவா இருந்தாலும் மனம் இல்லாத உடல் வெறும் பூஜா தான். அதனால தந்திரத்தில் உடலோட மனமும் சேர்ந்தே இருக்கும். உடலா மனதா எது பெரிது அப்படின்னு கேட்டா, தந்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் தான் பெரிது, மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனம்தான் பெரிது. அடுத்து எந்திரம். எந்திரத்தில் செயல்கள் தான் ராஜா. ஒரு செயலை செய்ய உடலோ மனமோ தடையா இருக்கக்கூடாது. அதற்காக மனதையும் உடலையும் தாண்டிய எந்திரங்களை உருவாக்கி கொள்ளலாம் என்பதுதான் எந்திரக்கலை. அதனால தான் இன்றைய நவீன காலத்தில் வினை ஞானமான விஞ்ஞானம் கொடிகட்டி பறக்குது. சரி, இனி மந்திரம் தந்திரம் எந்திரம் இந்த மூன்றும் மெய்ஞான வாழ்க்கை மற்றும் விஞ்ஞான வாழ்க்கையில எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். மெய்ஞான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மந்திரமும் தந்திரமும் இருக்கும், எந்திரம் இருக்காது. நீங்க மெய்ஞான வாழ்க்கையை பின்பற்றீங்க அப்படின்னா பெயர் அளவில் கூட எந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது. உதாரணமா, நீங்க மெய்ஞான வாழ்க்கை வாழ முற்படுறீங்கன்னு வச்சுக்குவோம். உங்க உடம்புல செயல்ல எந்த எந்திரங்களையும் பயன்படுத்தக்கூடாது. சட்டை, பனியன், உள்ளாடை கூட பயன்படுத்தக்கூடாது. உங்கள் உடல் அல்லாத எந்த பொருளும் எந்திரம்தான். அது துணியானாலும் சரி, பல்குத்தும் துரும்பானாலும் சரி. குளிர்காலம் வருகிறதா, யோக பயிற்சிகள் மூலம் இயல்பாகவே உடல் சூட்டை கூட்டிக் கொள்ள வேண்டும். கம்பளியெல்லாம் போத்தக்கூடாது. உச்சி வெயில்ல நடக்கிறீங்களா, குடை பிடிக்க கூடாது. தன்திற கலை மூலம் உடலை குளிர்ச்சியடைய செய்து வச்சுக்கணுமே தவிர, சாப்பிட, குளிக்க, படுக்க, தூங்க, நடக்க என எந்த செயலுக்கும் கருவிகளை பயன்படுத்தக்கூடாது. இது எல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டா சாத்தியம்தான். அப்படிதான் முனிவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் தங்களோட உடம்புல ஒரு பொட்டு துணி கூட போட்டுக்கிட்டது இல்லை. பல் துளக்க கூட வேப்பங்குச்சியை பயன்படுத்தினது இல்லை. கை விரலால் தான் பல் விளக்கிட்டாங்க. சமைத்த உணவை கூட சாப்பிட மாட்டாங்க. தண்ணீரை கூட சூடு பண்ணி குடிக்க மாட்டாங்க. அதுதான் உண்மையான மெய்ஞான வாழ்க்கை. அவ்வளவு கடினமாகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அடுத்து விஞ்ஞான வாழ்க்கை பற்றி பார்ப்போம். மெய்ஞான வாழ்க்கையில் மந்திரமும் தந்திரமும் இருக்கும், எந்திரம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞான வாழ்க்கையில் தந்திரமும் எந்திரமும் இருக்கும், மந்திரம் இருக்காது. மெய்ஞான வாழ்க்கையில் எந்திரத்துக்கு எப்படி இடமில்லையோ அதுபோல விஞ்ஞான வாழ்க்கையில் மந்திரத்துக்கு துளியும் இடமில்லை. இங்கே தான் உங்களுக்கு பெரிய சந்தேகமே வரும். விஞ்ஞான உலகில் மந்திரம் இருக்காது அப்படின்னா எதற்காக இந்த மந்திர கலையை கற்கணும்? எங்களோட பணமும் நேரமும் வீண் தானா
அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள வரலாம். இனிதான் நீங்க தெளிவா உற்று நோக்கி கவனிக்கணும். இன்னைக்கு முழுக்க முழுக்க விஞ்ஞான வாழ்க்கை வாழ்றோம் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா முழுமையா நம்மளால விஞ்ஞானத்துல மட்டுமே வாழ்ந்துட முடியாது. ஏன்னா நாம மனதால வாழும் மனிதர். நமக்கு நம்ம மனசுதான் பெருசு. நம்ம மனசு சின்னதா புண்பட்டா கூட மனதை ஆறுதல் படுத்த எந்த இயந்திரமும் இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்படலை. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ மனதை மனதால் மட்டும்தான் ஆறுதல் படுத்த முடியும். அப்படி மனதை ஆறுதல் படுத்தவில்லை அப்படின்னா மனம் அணுகுண்டை விட கொந்தளிக்கும் ஆற்றல் பெற்றது. மனதின் கொந்தளிப்புக்கு முன்னால விஞ்ஞான உலகம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. உண்மையை சொன்னா நம்ம பொய் சொல்லியேனும் நம்ம மனதை ஆறுதல் படுத்திடுவோம். அப்படி செய்யலைன்னா அடுத்த ஒரு நொடி கூட நம்மளால உயிர் வாழ முடியாது. அவ்வளவு வீரியம் கொண்டது நம்மளுடைய மனம். உதாரணமா எவ்வளோ பெரிய விஞ்ஞானியா, பணக்காரனா, அமெரிக்க அதிபராக கூட இருக்கலாம். மனசு சரியில்லை அப்படின்னா அவரு அவ்வளோதான். பணம், பொன், பொருள், அதிகாரம் எது இருந்தாலும் மனதை ஆறுதல் படுத்த முடியலை அப்படின்னா எல்லாமே ஜீரோ தான். மனதை ஆறுதல்படுத்த முடியாம எத்தனை மனிதர்கள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, எத்தனை பேர் பெரும் பெரும் கொலைகள் செய்யறாங்க, யோசிச்சு பாருங்க. மன வைராகியத்துக்கு முன்னாடி எல்லா விஞ்ஞானங்களும் தோற்று போகும். மனதை கையாள மந்திரங்களால் மட்டுமே முடியும். எந்திரங்களால் ஒரு காலமும் முடியாது. மேலோட்டமா பார்த்தா விஞ்ஞான உலகில மந்திரங்கள் அப்படிங்கிறது போலி, மூட நம்பிக்கை, வெற்று அச்சுறுத்தல் என்பது போல தோன்றலாம். ஆனா உண்மையில் விஞ்ஞான உலகையும் மந்திரங்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்குது. மந்திரம் அப்படின்னா மனத்திறம் அப்படிங்கிற ஒற்றை விளக்கத்துல அதை அடக்கிட முடியாது. மந்திரம் அப்படின்னா மந்த ஓசைகள் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த விளக்கம் அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. மந்த ஓசைகள் தான் ஆவிகளாக, ஆன்மாக்களாக, முற்பிறவியாக, மறுபிறவியாக, அத்தனை ஏன் அறிவியலின் அடித்தளமா கூட இருக்குது. மனதுக்குள் புதைந்துள்ள மந்த ஓசைகள் அரவச்சிரிப்பு அப்படிங்கிற அணிகுண்டாக எப்படி வெடிக்கிறது? அந்த வெடிப்பில் மனம் சாதித்த சாதனைகள் என்னென்ன என்பது பற்றியெல்லாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இணைந்திருங்கள். நன்றி.